ஆண்டாள் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் முருகன் பாதம் பணிந்து, ஸ்ரீ பகவான் ஜோதிடம், நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கும். அந்த வகையில அதுல குறிப்பா சொல்லணும்னா, மற்றவர்கள் மூலமாக ஏவல், பில்லி, சூன்யம், கண் திஷ்டி, காந்தாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவில்லாம போயிட்டு இருக்கு. எல்லாரோட வாழ்க்கையிலுமே நிறைய துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி தன்னோட வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் மூலமா ஒரு வரக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டினே சொல்லலாம். எதிர்மறை ஆற்றல்களை நம்ம பக்கம் திசை திருப்பி விட்டு அது நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையே கொடுக்காத அளவுக்கும் அந்த முன்னேற்றத்தை தடைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கண்டிப்பா வேணும். அப்போ இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறது, இந்த மாதிரி பில்லி சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்னால அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ நீங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதையும் பண்ண வேண்டாங்க. இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சரிங்க, அப்படி என்ன இடங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுவாச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மதுரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் நீங்க போயிட்டு வரணும். அது ஏன் அங்க போகணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த கோவிலோட வரலாறு என்ன, அந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, மதுரகாளி அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா, அது கண்ணகி தேவி. கண்ணகி தன்னோட கோபத்தால மதுரையை அழிச்சுக்கிட்டு, அதாவது மதுரையை தீக்கிரையாக்கிட்டு, தன்னோட கோபமா வந்துட்டு இருக்கும் பொழுது, சிறுவாச்சூர் வழியா போகும் பொழுது, அந்த சிறுவாச்சூர் வந்து நிற்கும் பொழுது, அங்க சிறுவாச்சூர்ல செல்லியம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட இவங்க போய், அவங்க கோபமா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த தெய்வத்துக்கிட்ட போய், இங்க ஒரு நாள் இரவு நான் தங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணகி கேட்குறாங்க. கண்ணகி கேட்கும் பொழுது அந்த செல்லியம்மன் தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க ஒரு மந்திரவாதி என்ன அவனோட மந்திர சக்தியால என்னை கட்டி போட்டிருக்கிறான், அதனால என்னால உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே கோபமா இருக்கக்கூடிய அந்த கண்ணகி மேலும் கோபமாகி அந்த மந்திரவாதி யாருன்னு பார்த்து அவரையும் அழிச்சிட்டு அந்த மந்திர சக்தியால போட்ட கட்டிலிருந்து அந்த செல்லியம்மன் தெய்வத்தை விடுவிச்சிடுறாங்க. அப்போ அந்த செல்லியம்மன் தெய்வத்தை விடுவிச்சது மட்டும் இல்லாம மதுரகாளி அங்கேயே என்ன பண்றாங்கன்னா, கண்ணகி தேவி மதுரகாளியாகவே மாறி அந்த இடத்துலயே நானும் இடம் பெயர்றேன், அந்த இடத்துலயே நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த செல்லியம்மன் அங்க இருந்த தெய்வத்தை நீ எனக்கு பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரகாளி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய ஒரு குன்று பக்கத்திலேயே நீ இங்க இரு அப்படின்னு சொல்லி அவங்களையும் அங்கேயே இருக்க சொல்றாங்க. அப்போ அந்த செல்லியம்மன் தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா மதுரகாளி கிட்ட, இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருமே முதல்ல வணங்க வேண்டியது என்ன வணங்கணும், செல்லியம்மனாகி என்னை வணங்கிட்டு தான் உன்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லி மதுரகாளி அம்மன் கிட்ட ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறாங்க. சரின்னு சொல்லி உத்தரவும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு விசேஷமா சொல்லக்கூடியது, அந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தான் அந்த மதுரகாளி வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாம திங்கக்கிழமை, அதற்கு அடுத்த திங்கக்கிழமையே மக்களுக்கு காட்சி கொடுத்ததுனால அந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் மட்டும்தான் பூஜைகள் நடக்கும். அதுவும் காலை 11 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மட்டும்தான் அந்த பூஜைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டுட்டு இருக்கிற நபர்களா நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு மனதார வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி பிரச்சனைகளா இருக்கட்டும், ஏவல், பில்லி, சூன்யம், இப்படி எதுவா இருந்தாலும், எந்த மாதிரியான நெகட்டிவிட்டி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அப்போ நீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லைனாலும் உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. மேலும்
இதே மாதிரி இன்னும் நிறைய பரிகார ஸ்தலங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. உங்கள் ஜாதக ரீதியிலையும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜாதகர் எங்கே போனால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த பதிவில் நானும் நிறைய பதிவுகள் போட இருக்கேன். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்ரீ பகவான் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனடியாக தெரிய வேண்டும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், எனக்கு என்ன மாதிரியான காலங்கள் நடக்குது, எனக்கு எப்படி யோகம் இருக்குது, நான் எந்த கோவிலுக்கு போகணும், என்னோட நட்சத்திரத்துக்கு எந்த தாராபலன் அடிப்படையில் எந்த நட்சத்திரத்தை சரியாக நான் பயன்படுத்தணும், என்னோட வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, சூட்சம குறியீடுகள் என்ன, இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிக்கோங்க. அனுப்பி உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் அனுப்பி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.